சிங்கள மற்றும் பௌத்த வாக்குகளால் ஆட்சிக்கு வந்துவிட்டு இப்போ வடக்குக்கு சென்று அதே மக்களை காட்டி கொடுக்கும் செயலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஈடுபடக்கூடாது அப்படின்னு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சரத் வீரசேகர தெரிவிச்சிருக்காரு. இவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. அவர் மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்குல 5 மாவட்டங்கள்ல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தோல்வி அடைந்திருந்தாரு அப்படின்ற மாதிரியும், நாடு முழுவதுமே இவர் 42 விதமான வாக்குகளை தான் பெற்றிருந்தாரு அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. இதுலயும் பார்த்தீங்கன்னா இந்த 42% வாக்குகள்ல பெரும்பாலான வாக்குகள் சிங்கள மற்றும் பௌத்த மக்களுடைய வாக்குகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சிங்கள மற்றும் பௌத்த மக்களுடைய வாக்குகளை பெற்றுவிட்டு இப்போ வடக்குக்கு சென்று அதே மக்களை காட்டி கொடுக்கும் செயலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செயற்படக்கூடாது அப்படின்னும் சரத் வீரசேகர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு.